தமிழக மக்களின் வரி பணத்தை வாங்கிக் கொண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டம் வெல்லட்டும் திறக்கட்டும். 2025-26ஆம் ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையினை தன்னுடைய நகல் எரிப்பு போராட்டத்தினுடைய தலைமை தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைவர் ஏ மோகன் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த அறிவித்த அந்த பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் பல நூற்று அரசு தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மெட்ரோ ரயில் பணிக்காக நிதி ஒதுக்கவில்லை. போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடி அரசை தூக்கி எறியும் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் ஓயாது என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 2025-26ஆம் ஆண்டுடைய நிதிநிலை அறிக்கை இந்திய மக்களுடைய விரோத நிதிநிலை அறிக்கையாக மோடி அவர்கள் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த நகல் எரிப்பு போராட்டத்திலே வீரர்கள் நகலை எரிக்கிறார்கள் என்பதை நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த போராட்டம் மோடியுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கான, மோடி மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களை அறிவித்தாலும் அது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிதிநிலை அறிக்கை நகலை எரிக்கின்றோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நிதிநிலை அறிக்கையினுடைய பேசியிருக்கிறார்கள். ஆகவே 2025-26ஆம் நிதிநிலை அறிக்கை மக்கள் தெரிவித்துக் கொள்ள